ஆமென். ஒன்னேவான் புஸ்தகம் 2வது அதிகாரம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. போன வாரம் சொன்னேன், பிதாவை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து அப்படின்னு. இந்த வாரம் சொல்றேன், குமாரனை மறுதலிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து அப்படின்றார். இயேசு பிறந்துட்டாரு. இயேசு பிறந்த போது யூதர்கள் எல்லாமே அவரை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கல, கர்த்தருடைய குமாரன் விசுவாசிக்கல. இன்னைக்கும் இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்காமல் அநேக சபைகள் நடக்குது. யோகவா சாட்சியெல்லாம் ஒரு சபை இருக்குது, அவங்களுக்கு இயேசு கடவுள் கிடையாது. அநேக சபையில் இயேசு கடவுளாட்டே கிடையாது. இயேசுவை ஒருவன் கடவுள் இல்லை என்று சொன்னால் அவன் அந்தி கிறிஸ்து அப்படின்றார். சரி, யூதர்களும் இயேசுவை நம்பல. என்ன காரணம் அப்படின்னா, இயேசு மரியாள் இடத்துல பிறந்தார். பிறந்த மனசியை போய் சர்ச் பண்றாங்க. மரியாள் இடத்துல இயேசு பிறந்தாரு. மரியாவை போய் நோண்டி பார்க்கறாங்க, இந்த அம்மாட்ட என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. இந்த அம்மாவை நோண்டி பார்த்தா 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்னு, இயேசுவை பெறறதுக்கு முன்னாடி புருஷனை அறியாதிருந்தாள். இயேசுவை பெற்ற பின்னாடி புருஷனை அறிந்தாள். மாம்ச சிந்தை. இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி மாம்ச சிந்தை இல்லாதவளா இருந்தாள். இயேசுவை அறிந்த பின்பு, இயேசு பிறந்த பின்பு மாம்ச சிந்தை உள்ளவளா இருந்தால் ஒரு 5-6 குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. இந்த சத்தியம் அவங்களுக்கு தெரிய வரும்போது, மாம்ச சிந்தை உள்ள ஒரு ஸ்திரீட்ட எப்படி பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் பிறக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழும்பி, இந்த எழும்பின கேள்வினாலேயே மரியாள் மூலமாக இயேசுவை தேவன் இல்லை என்று அவர்கள் அவிசுவாசம் கொண்டார்கள். இன்னைக்கு பாயிண்ட் என்ன சொல்ல போறோம்னா, இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்பதற்கு ஒரு 5 சாட்சி சொல்றேன். இது ஏன் நீங்க கத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போறீங்க. போகும்போது உங்ககிட்ட சில பேர் காசை தரலாம், சில பேர் பொண்ணை தரலாம், சில பேர் பெண்ணை தரலாம். அப்படி தரும்போது நீங்க அப்படியே போயிடக்கூடாது, வலிஞ்சு போயிடக்கூடாது. அவங்க கூப்பிடுறாங்க, காசு தந்தாங்க அங்க போனேன், பெண்ணு தந்தாங்க அங்க போனேன், அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா அப்படி இயேசுவை நீங்க மறுதலிச்சுட்டு போனீங்கன்னா அந்தி கிறிஸ்து, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது, நன்மைகள் கிடைக்காது. அதனால இந்த சத்தியங்களை கேட்பது ரொம்ப முக்கியம். இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்கிற சத்தியத்தை நீங்க படிப்பது ரொம்ப முக்கியம், பிரசங்கிக்கிறதும் ரொம்ப முக்கியம். 5 இடத்துல இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொல்றாங்க. முதல் இடம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் சொல்றேன். சங்கீதம் 41. இதெல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா அதோட பொருள் தெரியாம நீங்க போயிருவீங்க பாருங்க. நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஆனா அதுல நீங்க பொருள் என்னன்னு தெரியாது. பொருள் தெரியணும். வாசிக்கும் போது வாசிக்கிறது பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அது சரியா பகுத்தறிஞ்சு உணர்ந்து நீங்க போக முடியும். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு இருக்குது. இது என்ன வசனம் அப்படின்னா, நல்லா கேட்கணும், இது என்ன வசனம் அப்படின்னா, இயேசு வர்றதுக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி தாவீது ஒரு ரகசியத்தை எழுதுறாரு. கிறிஸ்துவை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு வழியை சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வுனாலே இயேசு தேவனுடைய குமார் என்று கண்டுபிடிக்க முடியும். என்னவா சொல்றாரு, இயேசு அவர் பிராணனை போல ஒருவனை சிநேகிப்பாராம். இயேசு ஒருவனை எல்லாரையும் பார்க்கலாம் அதிகம் நம்புவாராம். இயேசு அவருடைய அப்பத்தை தன்னை நம்புற மனுஷனுக்கு கொடுப்பாராம். அந்த மனுஷன் அவரை காட்டியும் கொடுப்பானாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். குதிகாலை தூக்குவோம்னா காட்டி கொடுப்பான் அப்படின்ட்டு. இயேசு சிலுவையில போறாரு, தொங்க போறாரு. இயேசு சிலுவையில தொங்க போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, யோவானுக்கு புத்தகத்தில் சொல்றாரு, 13வது அதிகாரம் 18-19 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு வார்த்தை போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 41:9 எழுதினபடி வேதத்தில் ஒரு வசனம் எழுதிருக்குது, அந்த வசனம் இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னாரு. அந்த வசனத்தை சொல்றாரு, அங்கே என்னோடு கூட அப்பன் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது.
இந்த வசனம் தங்கிதக்காரன் சொல்லியிருக்கிறான். அந்த வசனம் யார் மேல நடக்குதோ அவர்தான் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நம்ப வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கின்றார். இப்ப அவர் சொல்றாரு, அந்த வசனம் இன்றைக்கு என் மேல நடக்க போது, நான் மிகவும் என் பிராணனை போல சிநேகிக்கிற யூதாசு, நான் மிகவும் நம்பி இருக்கிற என் நண்பன் யூதாசு, என்னோடு கூட அப்பம் புசிக்கிற யூதாசு இன்னைக்கு என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்றார். தாவீது சொன்னார், அன்னைக்கே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து ஒருவன் காட்டி கொடுப்பான். அப்படி போல அந்த நிகழ்வு இன்னைக்கு காட்டி கொடுக்கும்படிக்க நடக்குது. அப்படி நடக்கிற அந்த வேளையில அது யாருக்கு நடக்குதோ அவர்தான் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார். 13:19 சொல்வாரு, அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடக்கும் முன்னே அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. இப்ப நாங்க சொல்றோம், அந்த வசனத்தை இப்ப சொல்றோம் பாருங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது இன்னைக்கு நடக்கும்போது நீங்க எல்லாருமே விசுவாசிக்கணும். இயேசு தேவனுடைய குமாரனையே கிறிஸ்து என்பதற்கு அடையாளம் யூதாசு காட்டி கொடுப்பான். அது ஒரு அடையாளம் என்றார். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இரண்டாவது அடையாளம், ஒரு 5 அடையாளம் சொல்றேன் நான். இரண்டாவது அடையாளம், இது சத்தியம் பேசுற நேரம், நல்ல சத்தியம் நல்லா கேட்கும். யோவான் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 13-14 இருக்கு. இது அற்புத விதமான ஒரு சத்தியம், எல்லாரும் கேட்கணும், சரியா எல்லாரும் கேட்கணும். இயேசு எருசலேமுக்கு கழுதை மேலே, கழுதை குட்டி மேல, மாரியின் மேலே போறார். போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் குருத்தோலை பிடிச்சு கொண்டு வந்து, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் சொன்னார். ஜனங்கள் எல்லாம் துதிச்சாங்க. இயேசுவை அவர்கள் கர்த்தர்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தில் வர்றார் கர்த்தர்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு காரியம் சொன்னேன், ஒரு கூட்டத்தார் யூதாசு காட்டி கொடுக்கறதுனால அது தேவனுடைய குமாரன் கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு கூட்டத்தார் இயேசுவை எப்படி கரெக்டா கர்த்தர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரே ஒரு காரணம் தான். என்னென்ன, அவர் கழுதைக்கு மேல நடந்து வராராம். கழுதைக்கு மேல ஏறி வரார். கழுதைக்கு மேல ஏறி வர்றது இயேசு கிறிஸ்து தான். யூதருக்கு ராஜாவாகும் போது கழுதைக்கு மேலாக ஏறி வருவார். ஏறி வருவர் தான் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்பது முன் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஒரு புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. சகரியா 9:9-10 எழுதியிருக்குது. கழுதை குட்டிக்கு மேல யார் வாராங்களோ, யார் ராஜாவாய் ஆக்கப்பட்ட பின்பு கழுதை குட்டிக்கு மேல வாராங்களோ அவர்தான் கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்து இருக்குது. ஏன் இந்த கழுதை குட்டிக்கு மேல ஏறி வர்றவன் தேவனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும் பாருங்க. இப்போ பைபிள் எழுதிருக்குது பழைய ஏற்பாட்டில் சகரியா 9:10 ஒருவர் ராஜாவாகனா, நான் இருக்கிறேன் பாருங்க, நான் ராஜாவாயிட்டேன்னா எனக்கு ஒரு முத்திரை இருக்குது. என்ன முத்திரைன்னா, என்னைய சுத்தி எப்பவும் ஒரு 4 குவாட் இருப்பான், அரசாங்க வண்டி இருக்கும், துப்பாக்கிலாம் இருக்கும், ராஜாவா இருந்தா என்ன இருக்கும், ரதம் இருக்கும், குதிரை இருக்கும், அம்பு இருக்கும், அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இருக்கும். ராஜா அப்படித்தான் வருவான். ஆனா இவரு இஸ்ரவேல்ல இவர் இருந்த போது ராஜாக்கள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இவரை ராஜாவோட மனசுல ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இவருக்கு தெரியுது, அவர்கள் எல்லாரும் இவர் ராஜான்னு சொல்றாங்க. ஆனா இவர் ராஜாவா எல்லாருடைய மனசுலையும் தோன்றின பின்னாடி கூட ரதத்திலையும் குதிரையிலையும் அம்புலதான் வரணும். ஆனா அவர் அப்படி வரலையா, ராஜாவை ஆக்கப்பட்ட பின்னாடி கழுதைக்கு மேல வராராம். அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவர் மரியாதைய குமாரன் கிடையாது, இது யோசேப்புடைய குமாரன் கிடையாது, இது தேவனுடைய குமாரன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உயர்வும் புகழ்ச்சி வரும்போது அந்த உயர்வுக்கேற்ற வஸ்திரத்தையும் உயர்வுக்கேற்ற அதிகாரத்தையும் எடுப்பான். இவர் ஒருவரோ நீதி உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் ரட்சிக்கிறவராய் கழுதை குட்டிக்கு மேல வராரு அப்படின்றார். இந்த கழுதை குட்டினா என்னென்ன, ஒரு ராஜாவா இருக்கிறவன் ஜனங்களை சந்திக்க போகும்போது கழுதை குட்டியில போனான்னு இந்த மனுஷன் யாரையுமே கொல்ல வரலன்னு அர்த்தமா. குதிரையில போனா கொல்ல வரான்னு அர்த்தம், அவருடைய வீரியத்தை காமிக்க வரான்னு அர்த்தம். கழுதை குட்டிக்கு போனா கொல்ல போக முடியாது. ஏன்னா கழுதை இடரும், ஓடாது, ஓட முடியும், வேகமா ஓட முடியும். நான் ஒரு ஊருக்கு போறேன், 10 பேரை வெட்டுறவங்க வெட்டிக்கிட்டு நான் திருப்பி ஓடணும், என்னால போக முடியாது, கழுதை இடறிட்டு கிடக்கும், ஓட முடியாது. அப்ப இவரு அப்ப அதை புரிஞ்சு கொண்டாங்க ஜனங்கள். இவரு ராஜாவா இருக்கிறாரு, ராஜாவா இருந்த பின்னாடி ரதங்களையும் குதிரையிலும் வராம ஏன் கழுதையில வராரு அப்படின்னு ஒரு மைண்ட் அவங்களுக்கு பேசின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு சொன்னாரா, ஏன் அவர் கழுதைக்கு மேல வராருன்னா சகரியா 9:10 எழுதியிருக்கிறபடி அவர் உங்களை ரட்சிக்கிறவர், அவர் உங்களை மீட்கிறவர், அவர் உங்களை உயிரோடு எழுப்புறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதனால அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறபடினால, நீதி உள்ள மனுஷனும் தேவனுமா இருக்கிறபடினால, அவர் யாரையும் கொல்ல வராததுனால, மற்றவர்களை கெடுக்க வராததுனால அவரே தேவன். நான் சொல்லுவேன், யார் ஒருவர் மற்றவரை தீண்டாமலும் கொலை செய்யாமலும் குற்றம் சொல்லாமல் இருக்கிறாரோ அவரே தெய்வம்.
தெய்வத்தை இப்படிதான் கண்டுபிடிக்கும். மனுக்குலம் எல்லாமே ஒருவர் கெடுக்கும் பாருங்க, எல்லாருமே கெடுப்போம். நான் உங்களை கூட கெடுப்பேன், நீங்க என்ன கெடுப்பீங்க, பக்கத்துல இருக்கிற மனுஷன் பக்கத்துல இருக்கிற கெடுப்பான், அவன் இவனை கெடுப்பான், இங்க எல்லாமே கெடுவது. ஆனா யார் ஒருவர் மற்றவரை கெடுக்காமல் இருக்கிறாரோ, யார் ஒருவர் மற்றவர் ரட்சிக்கிறாரோ அவரே கர்த்தர் என்று சொல்லும்படிக்காக சகரியா தீர்க்கதரிசனம் எழுதி வச்சுட்டாரு. அப்ப நம்மளுக்கு தெரியுது, மரியாதை பிறந்தோன்னு மரியாதை குமாரன் சொல்லக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே கற்பத்துல பிறக்கணும், பூமிக்கு வர்றவெல்லாம் கற்பத்துல பிறக்கணும். கற்பத்துல வர்றவனை யார் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? சில அடையாளங்கள் தான் இருக்குது. அந்த அடையாளத்தில் 2 அடையாளம், இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு அடையாளம், இப்போ ஒரு அடையாளம் சொல்லிருக்கிறேன். அப்போ இந்த அடையாளங்களை வச்சுதான் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். கற்பத்தில் பிறக்கிறத வச்சு அடையாளம் கட்டக்கூடாது. அதனால சொல்றேன் பாருங்க, கற்பத்தில் பிறக்கிறது. இப்ப நல்லா கேளுங்க, ஒருவன் யோவான் சொல்லுது, இயேசு மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷ ரத்தத்தினாலாவது அவர் பிறக்கலன்ற. நல்லா கேட்கணும், அவர் பிறந்தது அப்படி பிறக்கல. நம்ம எல்லாம் குழந்தை எப்படி பண்ணோம்னா நம்ம பெத்துக்கிட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, குழந்தை நம்ம குழந்தைய பெத்துக்கிட்டோம். ஆனா இயேசு பிறந்தாரு மாற. எப்படின்னா நான் பிறக்கலங்க, எங்க அம்மா என்ன பெற்று போட்டுச்சு. ஆனா இயேசுக்கு அப்படி இல்லை. எங்க அம்மா, இயேசுடைய அம்மா பெற்று போடல, இயேசு பிறந்தார், அவரே வந்தார். சொல்றது வேதவசனம் நிறைய இடத்துல சொல்லுது, நான் இதற்காகவே வந்தேன், நான் இதை அடைந்து கொள்ளும்படிக்காகவே வந்தேன், நான் இதை பெற்றுக் கொள்ளும்படிக்காகவே வந்தேன்றாரு. பெறுறது வேற, வர்றது வேற. இப்ப நான் நல்லா விளக்கி சொல்றேன் பாருங்க. எப்பவுமே ஒரு ஆள் பெத்த உடனே அவங்க பெத்துட்டாங்க சொல்லக்கூடாது, அவர் வந்தாரு. இப்ப நான் சொல்றேன், பெக்கிறது வேற, வர்றது வேற. பெக்கிறதுன்றது நம்முடைய விருப்பத்தின்படி வர்றது, வர்றதுன்றது நம்ம பொறுப்பு இல்லாம வர்றது. இப்ப நான் சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு கட்டி வந்துட்டு இதுல வருது, அப்ப நான் சொல்ல முடியுமா நான் தான் கட்டியை கொண்டு வந்தோம்னு? ஏன் அனுமதி இல்லாம ஒண்ணு வருது எனக்குள்ளாக, ஏன் அனுமதி இல்லாம மண்டல மொட்டையாயிருது இல்லையா? அப்ப என்ன அனுமதி இல்லாமல் நிறைய காரியங்கள் எனக்குள்ளாக நடக்கும். அப்படி போலதான் இயேசு சொல்றாரு, இயேசு வந்தாரு, அது மரியா பெற்றதுனால அல்ல, மரியா ஏதோ கணவன் மனைவியா இயங்குனதுனால அல்ல, இது தேவனாலே வெளியே வந்தவர், அவரே வந்தார். அதனால இந்நாள் பெற்றார் சொல்லக்கூடாது, அவர் வந்தார் சொல்லணும். அவராகவே வந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் தான் நான் சொல்ற சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள உட்பிரவேசிக்கும். உங்க மைண்ட்ல மரியாதான் பெற்றாங்க இயேசுவை அப்படி சொல்லிருக்க கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. மரியா பெற்றா மரியாதை குமாரன் கிடையாது, அவர் தேவனுடைய குமாரன், மரியாதை வயிற்றில் அவர் வந்தார். அப்படி பேசணும். அப்படி பேசினீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்றார். இன்னும் ஒன்று கதையெல்லாம் சொல்றேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். முதல்ல கொஞ்சம் இந்த மாதிரி சத்தியத்தை பேசணும் பாருங்க. சத்தியத்தை பேசுனது நீங்க ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். யாராவது வந்து கூப்பிட்ட உடனே அப்படி போயிடக்கூடாது. யார் வந்து கூப்பிட்டாலும் வேற வேற சபைக்கு போயிடக்கூடாது. அங்க சத்தியம் என்ன, யார் தெய்வம்? சில சபையில பிதா மட்டும் தெய்வம், சில சபையில குமாரன் மட்டும் தெய்வம், சில சபையில பிதா, குமாரன், மரியா, ராயப்பர், சூசைப்பர், அருளப்பர், அந்தோனியார், மிக்கல் தூதர், வடிவு தூதர் எல்லாம் தெய்வம். இதை நல்லா விசாரிக்கணும். எது தெய்வம்? பிதாவும் குமாரன் தான் தெய்வம். இந்த கற்பனைக்குள்ள உட்பட்டு நீங்கள் போனாதான் நீங்கள் அடுத்த கட்டத்து போக முடியும். வேற மாதிரி போயிட முடியாது பாருங்க. 3வது பாயிண்ட் சொல்றேன். 16:30 யோவான் 16:30 சொல்றாரு, சீசர் சொல்றாங்க, நீர் எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்கிற என்றும் ஒருவனும் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்ப சொல்றாங்க, இப்ப ஒரு ஐடியா சொல்றாங்க, உண்மை நாங்க தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறோம். எப்படி? எல்லாம் உமக்கு தெரியுது அப்படின்றாங்க. எல்லாம் தெரியுது, கத்த தேவனும்னா எல்லாம் தெரியணும். மரியா தேவன் கிடையாது. ஏன்னா தூதன் போய் சொல்றான், உனக்கு குழந்தை பிறக்கும். அந்த அம்மா சொன்னது நான் அறியேன், அந்த அம்மாக்கு அறியாது. ஆனா கடவுளுக்கு அறியும். கடவுளுக்கு மனுஷன் மாம்சமும் சேராமல் குழந்தை பிறக்குமா? கடவுளால முடியாது, கடவுளுக்கு தெரியும். அந்த நாலேஜ் அவருக்கு உண்டு. மனுஷன் செத்தா உயிரோடு எந்திப்பானா? அந்த நாலேஜ் அவருக்கு உண்டு. மனுஷன் பாவம் எப்படி செய்யறான் அவருக்கு தெரியும். மனுஷன் எப்படி பரலோகத்துக்கு போவான் அவருக்கு தெரியும். எப்படி சுகமாகறான் எப்படி தெரியும். நம்மளை பிடிச்சிருக்கிற பேய் எங்க இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். நம்மளுடைய பாவம் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய ஆவி எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது.
பேதுரு சொல்றார், சகலத்தையும் குறித்து நீர் அறிந்திருக்கிறதுனாலே நீர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கின்றார். இப்படி விசுவாசம் வந்து இந்த மாடல வரணும். எப்படிதான் வந்துச்சு பாருங்க. மரியாவும் இயேசு ஒன்னாதான் எல்லா இடத்துக்கும் போறாங்க, கூட சீசரும் போறாங்க. இந்த அம்மா இந்த சைடுல மரியா, இந்த சைடுல இயேசு, இங்க சீசர்கள் இப்படி இருக்கிறாங்க. இப்படியே போகும்போது இயேசு எந்த கற்பத்திலிருந்து வந்தாரோ அந்த கற்பம் கூட வந்துட்டு இருக்குது. எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சுன்னு தெரியல பாருங்க. உலகத்தின்படி இயேசுக்கு அந்த அம்மா வந்து அம்மா இருக்குது. இவங்க பக்கத்துல இருந்து சொல்ற அவங்க வந்து உங்களுக்கு அம்மா இல்ல, உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாருமே வானத்துல இருக்கிறாங்க அப்படின்றாரு. அந்த பிதாதான் உங்க வானத்துல இருந்து வந்தா அப்பா அம்மா சொல்லும் போது கர்த்தருக்கு ஒரு சந்தோஷம். என்ன விசுவாசம் பாருங்க, என்ன அற்புதம், என்ன மாதிரி என்ன துதிக்கிறாங்க. இதான் துதிங்க, இதான் பிரைஸ். கடவுளை துதிக்கிறது என்னது? இவர் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொல்றீங்க, இதுதான் துதி. நீங்க வேற துதிக்கிறலாம் சாபம். இப்படிதான் துதிக்கணும். ஏசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துங்கிற அந்த உரப்போடு நீங்க தேவனிடத்துல போய் தேவனே நீ தேவனுடைய குமாரனை கிறிஸ்து சொல்றீங்களே, அதுதான் உங்களுக்கு மீட்பு, அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு, அதுதான் உங்களுக்கு சமாதானம். மாற்றி போட்டு கூட பிளேட்ட மாற்றி போட்டு ஜெபம் ஒண்ணு கிடைக்காது. இப்படி ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக சத்தியத்தின் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்றது மூலமா எனக்குள்ள பிரவேசிச்சுட்டு நான் அதுல ஸ்டெடியா இருந்துட்டேன். என் வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கையா மாறி போய்விடும். இன்னும் ரெண்டு சொல்றேன். நான் சொல்லிட்டு போவோம், முக்கியமான காரியத்துக்கெல்லாம் போவோம். இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துங்கிறது இன்னும் ரெண்டு சொல்றேன். யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாவற்றையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் சொல்றாரு. இன்னைக்கு யாரும் என்ன நம்புறது கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மரியாதை குமாரன் அப்படின்றாங்க. மரியாதை குமாரன் எல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் எவ்வளவுதான் போதிச்சாலும் யாரும் என்கிட்ட கேட்க மாட்டேன்ற, அதனுடைய நடக்க மாட்டேன் சொல்றான். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்றாரு. என்னை விசுவாசிக்கிறதுக்கு நான் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்பதை விசுவாசிப்பீர்கள் எப்போ? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது என்றார். இந்த உயர்த்தப்படுறதுல என்னங்க ஜிஸ்டம் இருக்குது? அதுல ஒரு ஜிஸ்டம் இருக்குது பாருங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜிஸ்டம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, பூமியிலிருந்து உயர்த்தப்படுற ஜிஸ்டம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, பிதாவாகிய தேவன் ஆதியில மனுஷனை உண்டாக்கி பூமியை உண்டாக்கி மனுஷனுக்கு எல்லாவற்றையும் பொறுப்பு கொடுத்து அவனை நல்லா ஆளுகை செய்த வச்ச போது அவன் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டான். பாவம் செஞ்ச உடனே தேவன் என்ன பண்ணாருன்னா பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டார். பிதா பூமியிலிருந்து மேல போனாரு. அப்புறமா யாரும் பரலோகராஜ்யத்துக்கு போகல. சில பேர் சாகாம ஒரு சில இடத்துக்கு போனாங்க, ஒருத்தன் செத்துட்டான். பரலோக ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்குள்ள மனுஷன் போன கிடையாது. இப்ப இவரும் பூமிக்கு வந்தாரு, வாழ்ந்தாரு, பாவங்களுக்கு கொல்லப்பட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு. இப்ப இவரு சொல்றாரு, என் பிதா ஒரு முறை பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டது போல நானும் பூமியிலிருந்து உயர்த்தப்படுவேன். என் பிதாவுடைய கிரியைகள் என்னிடத்தில் இருக்கும், அப்பொழுது என்னை கண்டு விசுவாசிப்பீர்கள் இல்லையா? அதான் தெய்வம். தெய்வத்துக்கு அடையாளம் என்னங்க? பிதா என்ன செய்யறாரோ அதையே குமாரனும் செய்ய நீங்க காண்பீர்கள். அதுவே பிதா குமாரன் அடையாளம். தெய்வத்துக்கு அடையாளம் நிறைய இருக்குது. ஒரு ஆள் சொல்றாரு, அது மரியாதை கடை எப்படியா வாங்கி தந்துருவாங்க. எப்படி வாங்கி தருவாங்க? எப்படி நான் கிடைக்கதான் செய்யும். நம்ம உருக்கமா ஜெபம் பண்ணணும். அவர் சொல்றாரு, ஒரு சொல்ல முட்டு போட்டு கதர்னா கர்த்தர் தருவாரு. தரமாட்டாரு. பிதா செய்ய எதுவோ அதை குமாரன் செய்கிறார். நான் சொல்றேன், பிதா என்னவெல்லாம் செய்யறாரோ அதே சாயல்ல யாராவது ஒருவர் செஞ்சா அந்த மனுஷனை விசுவாசிச்சா அது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஒரு குருத்தோலை பத்தி ஒண்ணு சொல்றேன். நான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் குருத்தோலை தூக்கிட்டு வராங்க. அந்த குருத்தோலை கதையை சொல்லிட்டேன். இப்ப விட்டுட்டு சொன்னேன் முதல்ல, கொஞ்சம் இப்ப சொல்றேன். நம்ம எல்லாம் குருத்தோலை பிடிச்சோம். குருத்தோலை பிடிச்சவங்க கை தூங்க பார்ப்போம். உண்மையா சொல்லுங்க, நீங்க போய் சொல்லணும். குருத்தோலங்க பிடிச்சவங்க எல்லாம் எல்லாரும் எதுக்கு பயப்படுறீங்க? குருத்தோலை பிடிச்சவங்க ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பிடிச்சீங்க? நீங்க பிடிச்சீங்க குருத்தோலை ஏன் பிடிச்சீங்க? தந்தாங்க. ஃபாதர் கிவ், ஃபாதர் கொடுத்தாரு, பிடிச்சோம் குருத்தோலை. எதுக்கு பிடிச்சீங்க? பண்டிகை அன்னைக்கு குருத்தோலை பிடிச்சு முடிஞ்ச அந்த சிறு பேர் கஞ்சி குடிக்கிறவங்க யாருக்கு தெரியாம கோட்டரை மேல தட்டிட்டு உள்ள ஏதோ பண்ணிட்டு குடிக்காத மாதிரி ஷோ இத்தான். எதுக்கு பிடிச்சீங்க? பிரவீன் என்ன எதுக்கு குருத்தோலை பிடிச்சீங்க? நீங்க எதுக்கு பிடிச்சீங்கன்னு குருத்தோலை ஏன் பிடிக்கிறது தெரியல. குருத்தோலை யாருக்கு பிடிச்சாங்கன்னு கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேல் ராஜாவாகிய தேவனுக்கு குருத்தோலை பிடிச்சாங்க.
அந்த குருத்தோல் அதோடைய வியாக்கியானம் பைபிள் சொல்ற அது என்ன அப்படின்னா, குருத்தோலங்கிறது எந்த பக்கம் பிளெக்ஸ் வளையும், புரியுதா, வளையும். இது என்னதுன்னா, இஸ்ரவேலர்கள் தங்களுடைய இருதயத்தை ஒருவருக்கு காமிப்பதற்கு அதை அந்த குருத்தோலை மூலமா காட்டுவாங்களாம். எங்களுடைய இருதயம் யாருக்கு வளைகிறது என்பதை இந்த குருத்தோலை வளைச்சு காமிக்கிறாங்களாம். இப்படி போகும்போது அங்க வளையும், இங்க வளையும், எப்படி வேணாலும் வளைக்கலாம், எப்படியும் சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். குருத்தோலையே சில பேர் மாதா செஞ்சு வச்சிருவாங்க, குருத்தோலையிலே சில பேர் வந்து இயேசு செஞ்சு வச்சிருவாங்க, குருத்தோலையிலே சிலுவை செஞ்சு வச்சிருவாங்க. அது என்னன்னா, எப்படியானாலும் அது வளைக்க முடியுன்றார். அது என்ன, அது வந்து ஹார்ட்ன்றார். என் ஹார்ட் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற அவர் ஒருவருக்கே என் இருதயம் வளையும் என்பதை காமிக்கிற சொல். அப்ப நான் சொல்றேன், நீங்க குருத்தோலை யாருக்கு பிடிக்கிறீங்களோ நீங்கள் அவர்களுடைய விசுவாசி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் யாருக்கு விசுவாசி என்பதை காண்பிக்கிறதா குருத்தோலை. எங்க இருதயம் வளையுது, இவங்களுக்கு தான் வளையும். சில பேர் விக்கிரத்துக்கு குருத்தோலை பிடிக்கிறா, சில பேர் மரியாவுக்கு பிடிக்கிறா, சில பேர் சூசைபேருக்கு பிடிக்கிறா. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இயேசு கிறிஸ்து மட்டுமே நான் குருத்தோலை பிடிப்பேன். அந்த குருத்தோலை என்னை ரட்சிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கும் குருத்தோலை பிடிச்சிட கூடாது. சில பேர்லாம் குருத்தோலை கொண்டு போற சாயல் இருக்கு பாருங்க, அந்த நீளமான குருத்தோலை போட்டு இப்படி தோல்ல போட்டு இப்படி போவான். அது பக்தி நினைக்கிறாங்க. நோ, அது பக்தி அல்ல. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு உங்களுடைய இருதயத்தை குடிக்கிறீர்கள், அதான் பக்தி. பரிசுத்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறீர்கள், அதுதான் பக்தி. அவருக்கு முன்பாக உங்களை எல்லாம் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறீர்களே, அதுதான் பக்தி. ஆமென். தெய்வத்தை எப்படி பார்க்க முடியும்? குமாரனுடைய சாயல்ல தான் பார்க்க முடியும், வேற மாதிரி பார்க்க கூடாது. தேவன் எப்படியோ அவருடைய குமாரன் அந்த சாயல் இருக்கிறான். அந்த சாயலை நீங்க ஒத்து பார்க்காமல், அதை இணைச்சு பேசாமல், அதை இணைக்காமல் வேற மாதிரி சொல்லக்கூடாது. பிறந்ததுனால கடவுள் கிடையாது. நான் சொல்வேன், கிரியைகளினால தான் கடவுளை கண்டுபிடிக்க முடியும், பிறந்ததுனால கண்டுபிடிக்க முடியாது. கிரியைகள்னால கண்டுபிடிக்க முடியும்ன்றாரு. அப்போ தேவனுடைய குமாரனுடைய தேவனுடைய சாயல் தேவனுடைய குமாரத்தில் இருக்கிறது, அவரே தான் தேவனுடைய குமார் என்றார். எவ்வளவு அடையாளம் இருக்கு, நிறைய அடையாளம் இருக்குது. இன்னொரு அடையாளம் சொல்றேன் பாருங்க. மனுஷன் ஆதில தேவன் சிருஷ்டித்த போது மண்ணை எடுத்து பூன்னு ஊதினார். ஊதும் போது அவரிடத்தில் இருந்த ஆவி மனுஷனுக்குள்ள வந்துச்சு, ரெண்டனா வந்துச்சு. ஜீவன் ஆத்மான் ரெண்டு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டு யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்துல கூரையை பிரிச்சு உள்ள இறங்குறாரு. சீசர்லாம் இருக்கிறாங்க. பூன்னு ஊதினார், ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியை பெற்றுக் கொண்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதா எது செய்யறாரோ அதே குமாரன் ஆவியினால ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். இதுதான் குமாரனும் பிதாவும் ஒன்று என்பதை காமிக்கிறது. வேற யாரும் அப்படி செய்ய முடியாது. உலகத்துல ஒருவனும் கிடையாது, எந்த பரிசுத்தவானும் கிடையாது. பிதா செய்யறது போல குமாரன் செஞ்சது போல இன்னும் ஒரு மனுஷன் பிதா குமாரனுடைய சாயலை செய்வதற்கு உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு சில பேர் சொல்றாங்க பாருங்க, மரியா வந்து பாவம் இல்லாம பிறந்தாங்க, அது அவங்களுக்கு ரகசியம் இருக்கட்டு. என்ன குமாரன் செய்ய பிதா செய்ய அவரை போல செஞ்சது யார்? இந்த மாதிரி யாருக்காவது ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் சொல்லிச்சா? கிடையாது. கடவுளுக்கு ஒரு வே இருக்குது. அந்த வேல போனா மட்டும்தான் நாம் கடவுளை கண்டுபிடிக்க முடியும். எப்படியுமே ஆராய்ச்சி கூடாது. யார் சபைக்கு கூப்பிட்டாலும் பின்னாடி ஓடிடக்கூடாது. ஒரு பெந்தகோஸ்துக்காரர் சபைக்கு போறாரு, அதை வந்து பிதாவை மட்டும் தேவன் சொல்ற ஒரு மனுஷமே கூப்பிடுறான், வாங்க எங்க சபைக்கு வாருங்க, அங்க நல்லா இருக்கும்னா ஐயும் போயிடுறான். இவனுக்கு என்னன்னா, அங்க பாடுனா ஓகே, இங்க வந்து கை தட்டுனா ஓகே, இதான் நினைக்கிறான் பாருங்க. சத்தியத்தை நினைக்க மாட்டேன்றான். இல்லையா, ஆவிக்குரிய மனுஷனை அங்க நல்லா பாடுறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போயிடுறான். ஆனா சத்தியம் அவனுக்குள்ள வேலை செய்யல. சத்தியம் என்னது? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்துன்றது, அதான் சத்தியம். நான் சொல்றேன், பிதாவையும் குமாரனையும் விசுவாசிக்கிறானே அவன் தேவனுடைய புள்ள. இந்த உலகத்தில் அவன் அனுபவிக்காமல் எதையும் விட்டு விட்டவன் போக முடியாது. எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். நான் சொல்லுவேன், நீங்கள் செபிக்கிறதுனால மட்டும் கர்த்தர் எல்லாத்தையும் தந்துட முடியாது. சத்தியத்தில் வாழ்றதுனால தான் கிடைக்கும். நீங்க இதை பிடிச்சுக்குங்க. சத்தியத்தில் வாழ்றதுனால தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்க. சத்தியம் தெரியாதவனுக்கும் சத்தியத்தில் வாழாதவனும் தேவனிடத்திலிருந்து ஒண்ணு எடுக்க முடியாது. சும்மா சொல்லுவாங்க, பைபிளே படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு, வீடு வீடா சுத்திக்கிட்டு, கார் எடுத்து சுத்திக்கிட்டு, பைக் எடுத்து சுத்திக்கிட்டு, சைக்கிள் எடுத்து சுத்திக்கிட்டு, நீங்க எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க. காலையில் ஒரு அம்மா போன் பண்ணிச்சு பாருங்க, நேற்று ஒருவர் என்ன பார்க்க வந்தாரு. பாஸ்டர் உங்க சபைக்கு நான் வாரேன்னாரு. நான் யாரும் கூப்பிட கிடையாது, வந்தா வாங்க அப்படின்ட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க ஊர்ல எப்படி ஒரு 400-500 கோடி ரூபாய் பணம் இருக்கும் போல தெரியுது.
அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முட்டு போட்டு ஜெபிக்கிறேன், என் மகனுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கவே இல்லை. நான் ஒரு நாளைக்கு போக வேண்டியதாக இருக்கு அந்த வீட்டுக்கு, நான் தான் போகணும். எல்லாரும் போய் ஜெபம் பண்ண சொல்றாங்க, ஜெபம் பண்ணுங்க வாழ்க்கை நல்லாயிரும். நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ண வாழ்க்கை நல்லாகாது, அதுக்கு மேல சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்துல வாழ்ந்த வாழ்க்கை நல்லாயிரும். கரங்களை தட்டி ஆமென். வாழணும் பாருங்க, சத்தியத்தை புரியணும். முதல்ல சத்தியத்தை இருக்கணும், அதுல சத்தியத்தை புரியணும். யார் பிதா, யார் குமாரன், யார் தேவன், யார் நித்திய ஜீவனை தருவா, யார் ஆசீர்வாதத்தை தருவா, யார் சாபத்தை தருவா, யார் நரகத்தை தருவா, இவை எல்லாவற்றையும் புரிந்து நலமானதை எடுத்துக்கொள்ளுங்க வேதம் சொல்லுது. நல்லதை பிடிச்சிடுங்க என்றார். பிதாவையும் குமாரனை ஆராதிக்கிற சபை மட்டும்தான் ஆண்டவனுடைய சபை, மிச்சம் எல்லாம் பேய் சபை. ஆமென். சொல்லுங்களேன். ஒரு ஃபாதர் பிரசங்கம் பண்றார், யூடியூப்ல வர்றாரு, அவர் சொல்றாரு, பெந்தகோஸ்துக்கு போனாதான் கிடைக்கும் என்று சொல்றார்கள், அவர்கள் பொய்யர்கள் அப்படின்றார். நான் பார்க்கும்போது இவர் பைபிளே படிக்க மாட்டார், நானே நிச்சயம் போட்டேன். ஏன்னா எங்க வேணா நீங்க போகலாம், தப்பு இல்லை. ஆனா தேவன் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. தேவன் இல்லைன்னா கிடைக்காது. பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். பல வகையான இச்சைகள் உட்பிரவேசித்து மனுஷனுக்கு கெடுத்துருன்றார். ஒரு மனுஷன் எப்போ தேவத்தை வேண்டாம் என்று சொல்றானோ அப்பமே அவன் அப்படியே தூக்கி விக்கிரத்துக்கு பின்னாடி போட்டுறார். தேவன் தான் போட்டுறார் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, நீ என்ன ஆராதிக்கலன்னா நீ விக்கிரத்தை தான் ஆராதிக்க விரும்புற, விக்கிரத்துக்கு முன்னாடியே பின்னாடியே போட்டுறாரு. அங்க போன பின்னாடி என்ன நடக்கும்னா, சகலவிதமான பாவத்தை செய்யும்படிக்காக தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் இருக்குது. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷன் ஜெபம் பண்ண கிடையாது. நான் சொல்லுவேன், பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷன் பரிசுத்தவனாய் இருந்தால் அவன் எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நல்ல சத்தம் போடணும். இதெல்லாம் நம்ம லைட்டா பேசுறேன், கொஞ்சம் நார்மலா போன மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு அதிக ஸ்ட்ரெங்க். ஏன்னா ஒருவன் தேவன் தெரியாதவன் உங்களை இழுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது உங்களுடைய இருதயம் அப்பொழுது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரசங்கம் லைட்டா தான் வருது, சும்மா சின்னதாட்டு வருது, சின்ன ஒளியோடு கூட. ஆனா இதுதான் உங்களை பாவத்திலிருந்து ரசிக்க கூடியது. நல்லா ஆர்ப்பரிச்சு ஆடி பாடி கரங்களை தட்டி ஆராதிச்சாலும் இப்படிப்பட்ட சத்தியம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள உட்பிரவேசிக்கலன்னா நீ என்னதான் சத்தம் போட்டு ஆராதிச்சாலும் பாவம் உங்களை எடுத்துட்டு போயிடும். நான் சொல்லுவேன், அதனால இப்படிப்பட்ட சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல அது அற்புதமான விதமான. சரி, இனி போவோம், இனி முக்கியமான விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ ஒன்று சொல்லிட்டேன், இயேசு யாருன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா. அவர் தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொன்னேன். இப்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமான மனுஷனுக்கு தேவன் 3 காரியங்களை செய்கிறார். அந்த 3 காரியங்களை சொல்றேன் நான். 1, பாவத்தை நீக்கி விட்டுறார். இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் யார் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்கா பலமா அவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு மட்டும் கிடையாது, பாவத்தை நீக்கி விட்டுறாரு. அதாவது பாவம் மன்னிப்புன நீ நாளைக்கும் பாவம் செய்து சுத்திகரிப்புக்கு வருவ. பாவத்தை நீக்கிறது என்பது இனி நீ பாவம் செய்ய மாட்ட அப்படின்னு அர்த்தம். பாவம் மன்னிப்பு இருக்குது, பாவத்தை நீக்கிறது இருக்குது, 2 ஒண்ணு கிடையாது. நிறைய பேர் 2 ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறா, பாவம் மன்னிப்பு அப்படின்னு. பாவம் மன்னிப்பு வேற, பாவத்தை நீக்கிறது வேற. ஒரு பாவம் செய்தவன் மறுபடி பாவம் செய்யாமல் இருப்பானே, அதவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுல பாவம் நீக்கப்பட்டுருச்சு. நாம அடிக்கடி பாவத்தை மன்னிப்பு கேட்கிறோம் கடவுள்கிட்ட போய் இல்லையா. பாவம் மன்னிங்கன்றோம், அவர் மன்னிக்கிறாரு, மறுபடியும் போறோம், மறுபடியும் பாவம் செய்யறோம். ஆனா பாவம் நீங்க விடுதுன்றார். அவருக்கு சொந்தமாகும் போது பாவமே உங்களை நீங்க செய்ய முடியாதபடிக்கு பாவம் நீங்கி போயிருதுன்றார். ஏன் பாவம் நீங்கி போகணும்? ஏன் அவர் பாவத்தை நீக்கிறாரு? ஏன் பாவம் நீங்கி போகணும் அப்படின்னா, நீங்கள் பாவம் நீக்கப்பட்டால்தான் நீங்கள் முன்னேற்றத்தை தேடி ஓட முடியும். பாவம் இருக்கிற வரைக்கும் உங்களால நல்லா முன்னேற முடியாது, நல்லா உழைக்க முடியாது. பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உயர்வை யோசிக்க முடியாது. பாவம் இருக்கிற வரைக்கும் 8 மணி நேரம் நீங்க செய்யற வேலையை நீங்கள் 16 மணி நேரம் செய்ய முடியாது. இது எல்லாம் எது குறுக்கி பிடிக்குது பாருங்க. எது இந்த வேலை செய்து அப்படின்னு கேட்டீங்க, பாவம்தான். பாவம்தான் என்னை பரபரப்பா வேலை செய்ய கூடாதபடிக்கு, என் மூளையை சிந்திக்க கூடாதபடிக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக என்னை போட்டு அமுழ்த்தி வைத்து விடுகிறது என்றாரு. இப்ப நான் அதுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க வீட்டுல படிங்க, நல்லா புரியும். நீதிமொழி 23வது அதிகாரத்துல ஒரு வசனம், கடைசி வசனம் இருக்குது, 35வது வசனம். அங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு மனுஷனை காமிக்கிறாங்க, ஒரு பிக்சர் காமிக்குது. ஒருவர் நல்லா குடிக்கிறாரு, நல்லா குடிக்கிறாரு. குடிச்ச பின்னாடி கொஞ்சம் பேர் அவரை போட்டு ஆட்டி ஆட்டி அடிக்கிறாங்க, போட்டு நல்லா அடி கொடுக்குறாங்க, வாங்கி ஓட அப்படின்ட்டு. அவன் சொல்றான், எனக்கு நோவல அப்படின்றான். கொஞ்சம் பேர் போய் இன்னும் அவரை நல்லா திட்டுறாங்க, பேசுறாங்க, அரைகிறாங்கன்றது. சென்னில அரைகிறாங்க, சிலுவர அரைகிறாங்க. அவருக்கு சொரணை இல்லையா? ஏன் சொரணை இல்லை? அவருக்கு நோவு இல்லை. நம்ம ஊர்ல இந்த பாசை இப்படி போட்டிருக்காங்க இந்த வசனத்துல இருந்து, சூடு இல்லை சொரணை இல்லை அப்படிம்பாங்க பாரு. அது இந்த வசனத்தை தான் எடுத்து, நோவு இல்லை சொரணை இல்லைன்றாங்க. ஏன்னா நல்ல பிராண்டிய குடிச்சிட்டா அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றார். இது ஒரு பாவத்தை வச்சு விளக்குறாரு. மறுபடியும் எந்திக்கிறான், காலையில எந்திக்கிறான் பாருங்க. எந்திச்சிட்டு மறுபடியும் அதே பிராண்டி கடைக்கு தான் போறானா. ஏன்னா பிராண்டி கடையில் அவன் பட்ட அடியும் அறையும் அவனுக்கு சூடு சோரணை இல்லாம போச்சான். மறுபடியும் காலையில எந்திக்கிறான், அதே பிராண்டி கடைக்கு தான் ஓடுறான். அப்ப கேட்கறவங்க கூட இருக்கிறவங்க, நேற்று ஒன்னே பிராண்டி கடையில வச்சு நல்ல அடியும் தள்ளும் கொடுத்தாங்களே, அது ஒண்ணு கேவலமா இல்லையா? கேவலமே இல்லையா அப்படின்றானா. சூடும் இல்ல சோரணை இல்ல, மறுபடியும் தான் செய்த பாவத்துக்கே ஓடுகிறான். நீ நல்லா குடிக்கிறதுனால உன் குடும்பம் அவமானப்படுது, உன் குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்குது. சூடு இல்லையா சொரணை இல்லையா கேட்டா அதெல்லாம் சூடு சொரணை இல்லைன்றான். ஏன் தன்னுடைய குடும்பம் நல்லா வாழாம இருந்தாலும் தான் முன்னேறாம இருந்தாலும் ஏன் அவனுக்கு சூடு சொரணை இல்ல? சொல்றாரு, குடி என்கிற பாவம் அவனை சூடு சொரணை எல்லாவற்றையும் எடுத்து விடுன்றாரு. இந்த குடிங்கிறது ஒன்ன சொல்றாரு. நான் சொல்றேன், எந்த பாவமும் உங்களுக்குள்ள இருந்தால் நான் சொல்லுவேன், நீங்கள் முன்னேறாததை பற்றி உங்களுக்கு சூடு இருக்காது, சோரணை இருக்காது. நம்ம எல்லாம் சூடு சோரணை இல்லாததுனாலதான் முன்னேறாம இருக்கிறோம். உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு சூடு சோரணை வந்துட்டா முன்னேறிடுவான். என்னைய பார்த்து யாருமே சொல்ல விட மாட்டோம் பாருங்க, பாஸ்டர் குமார் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் சின்ன சபையை வச்சிருக்கிறார். இப்படி சொல்லும் போது எனக்கு சூடும் சோரணை பொங்கிட்டு வரணும். என்னது சின்ன சபையா? அவன் 7 கோடி ரூபாய்க்கு 70 கோடி ரூபாய்க்கு சபை கட்டணும், ஒரு வீரியம். அதுக்கு என்ன பண்றது? ஏன் அப்படின்னா எனக்கு வீரியம் வருதுன்னா போராடும் அப்படின்னா எனக்கு பாவம் இல்லை. எனக்கு பாவம் இருந்தா உண்மையில சொல்றேன், எனக்கு சூடு சொரணை இருக்காது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் இப்படி வைத்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா அப்படின்னா பாவம் இல்லைன்னா நீங்கள் உங்க வீட்டை இந்த உலகத்துல நம்பர் 1 வீடாக மாற்ற முடியும். சூடு சொரணை இருக்கிறவன் வீட்டை நம்பர் 1 மாற்ற முடியும். சூடு சொரணை இல்லாதவன் தன் நிலைமையை கஷ்டத்துக்குள்ள வைத்து விடுகிறான். இப்படி சொல்ல சூடு சொரணன்றதான் இது. பாவம் இருக்கிற மனுஷன் எப்பவுமே படுத்து கிடக்கிறான், பாவம் இல்லாத மனுஷன் உலகத்தை ஜெயித்து காட்டுகிறான். அப்ப நான் சொல்றேன், பிதாவின் குமாரனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டால் நீங்கள் இந்த உலகத்துல முதல் இடத்துக்கு ஏறி போக முடியும். பாவம் தான் காரணம். இது எங்க நீக்கப்படுது? பிதாவின் குமாரனை ஆராதிக்கிறாங்க, பாவம் நீக்கப்படுது. இந்த உலகத்தையே நீங்க ஜெயிக்க முடியுன்றார். யோவான் 1:5 அதிகாரத்தில் பேசும்போது, உலகத்தை ஜெயிப்பவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? உலகத்தையே ஜெயிக்க முடியுன்றார். சின்ன சின்ன காரியத்தை ஜெயிக்க முடியலையா? அப்போ உங்களால ஒரு நல்ல நிலம் வாங்க முடியலையே, நல்ல வீடு கட்ட முடியலையே, எல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் சொல்ற, உங்கள் பாவம் உங்களை மற்றதை யோசிக்க கூடாதபடிக்கு உங்கள் பாவத்திலே மறுபடியும் விழுந்து நீங்கள் மாண்டு போகும்படிக்காய் நீங்கள் யோசிக்கிறீர்கள். பாவம் உங்களை யோசிக்க பண்ணுதுன்றார். எல்லாத்துக்கும் காரணம் பாவம் தான். இயேசு உண்மையா விசுவாசிச்சால் பாவம் நீங்கிறது. ஓட ஆரம்பிச்சிடறான், ஜெயிப்பான். அவன் உயர்ந்த இடத்துக்கு போவான், நல்லா படிப்பான், கஷ்டத்தை பார்க்க மாட்டான், நல்ல வேலைக்கு போவான், எப்படியாவது தான் நினைச்ச கோலை அவன் முடிச்சிடறான், எப்படியாவது போராடுறான். அவனுக்கு அதான் வேலைங்க. பாவம் போயிடுச்சுன்னா என்ன வேலை நீங்க நினைக்கிறீங்க? பாவம் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, பாவம் இருந்துச்சுன்னா டிவிக்கு முன்னாடியே இருப்பாங்க, பாவம் இருந்துச்சுன்னா மொபைலே நோண்டிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், பாவம் நீங்கிச்சுன்னா அவன் பைபிளே நோண்டுவான், வேலையே நோண்டுவான், ரெண்டதான் நோண்டுவான். பாவம் போன பின்னாடி ஒன்னு பைபிள் நோண்டுவான், இன்னொன்னு வேலையை நோண்டுவான். என்ன செஞ்சா வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு 4000 கொண்டு போகலாம், என்ன செஞ்சா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு 5000 கொண்டு போகலாம், என்ன செஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு 10,000 கொண்டு போகலாம், என்ன செஞ்சு வீட்டுக்கு மனைவிக்கு இன்னைக்கு 2 பவுன் வாங்கி கொண்டு போகலாம். இதையே சிந்திப்பான். பாவம் இருந்துச்சுன்னு இதெல்லாம் சிந்திக்க மாட்டான். ஹலோ, நம்ம வீடு ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கு தெரியும், அப்படி இருந்தாலும் அதை நல்லாக்கு சிந்திக்க மாட்டான். என்ன காரணம்? தான் தின்றது பழைய சாப்பாடு சாப்பிடுறான், தான் உடுக்கிற ட்ரெஸ் நல்லா இல்லாம இருக்குது, தனக்கு எந்த சூழ்நிலை சரியில்லாம இருக்குது. அப்படி இருந்த பின்னாடியும் அவனுக்கு சூடு சொரணை இல்லைன்னா நான் சொல்றேன், பிரம்மாண்டமான பாவத்தினால் அமிழ்த்தப்பட்டிருக்கிறான்.
இப்ப சொல்ற தேவனோட குமாரத்தை நல்ல ஒப்புரவாயிருங்க, சொந்தமாயிருங்க. அவர் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்க மாறிவிடுவீர்கள். உங்களுடைய கால்கள் இருக்கிற கட்டை தேவன் அவிழ்த்து விட்டு உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாய் நடத்தி விடுவார். ஆமென். என்ன பிரச்சனை? இங்க ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை பெந்தகோஸ்து சபையில இருக்குன்னா எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்றான், எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணு, தப்பு கிடையாது. ஆனா ஜெபம் பண்ணி ஜெயிக்க முடியாதுங்கிற கட்டளை. தேவன் முதல்ல ஜெபத்தை கொடுத்தாரா கட்டளை கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் கட்டளை தான் கொடுத்தாரு. இது புசிக்கிற நாளிலே சாவாய்ங்கிற கட்டளை தான் கொடுத்தாரு, ஜெபத்தை கொடுக்கல. ஜெபம் பாவத்தை விழுந்த பின்னாடி தான் ஜெபம் வந்துச்சு. இதே போல பாருங்க, இங்க பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கு பாருங்க. பரலோகத்துல பரிசுத்தமாக்கப்படுதல் கிடையாது, ஆராதனை மட்டும் தான் உண்டு. எனக்கு பாவம் இல்லை. ஆனா இங்க பரிசுத்தமாக்கப்பட்டதான் இருக்குது. இங்க ஆராதனை முக்கியம் கிடையாது. இங்க ஆராதனை பாட்டு ஆராதனை இதெல்லாம் சேர்த்த ஆராதனை. இங்க பாடல் முக்கியம் கிடையாது. இங்க பரிசுத்தமாக்கப்படுதல் தான் முக்கியம். அங்க பரிசுத்தமாக்கப்படுதல் முக்கியம் கிடையாது, அங்க ஆராதனை மட்டும் தான் முக்கியம். நீங்க இங்க ஆராதிக்கிறாங்க, அங்க போக மாட்டான். இங்க ஆராதனை முக்கியம் கிடையாது, இங்க பரிசுத்தமாக்கப்படுதல் தான் முக்கியம். இதை தேடிதான் மனுஷன் ஓட மூவ் எல்லாமே தான். என் குணத்தை மாற்றி அமைக்கிறது எனக்கு தேவை. இங்க நல்ல குணத்தை மாற்றி அமைச்சிட்டா அங்கவே ஆராதிக்கலாம். இங்க ஆராதிக்கிற வாரம் அங்க போக மாட்டான். இங்க தேவன் வர்றது என் கணவனுக்கு உண்மையா இருக்கணும், என் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், என் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், என் வேலைக்காரருக்கு நான் உண்மையா இருக்கணும், என் வேலைக்காரிக்கு நான் உண்மையா இருக்கேன். அந்த உண்மையில இங்க ஓடுறவன் தான் ஜெயிப்பான தவிர அங்க போக மாட்டான். ஏமேன், ஜெயிப்பான். ஆமேன் சொல்லுங்களேன். சும்மா எதையோ பிடிச்சிட்டு இருக்க கூடாது. எல்லா சபையிலும் அப்படி பிரசங்கம் பண்றாங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க புருஷன் மாதிரி வேலைக்கு போகலையா, பாவத்தை கட் பண்ணி விட்டுருங்க, நல்ல வேலைக்கு போவாரு. உங்க மனைவி வேலைக்கு போகலையா, பாவத்தை கட் பண்ணி விட்டுருங்க, நல்ல வேலைக்கு போவாங்க. உண்மையா சொல்றேன் நான். எவ்ரி திங் இஸ் சின். எல்லா காரியம் பாவம் தான். அது பாவம் தான் பிரச்சனை. நல்லா ஜெபம் பண்றான், கடகடன்னு ஓடி போறான், மொபைல் எடுக்கான், அத்தான் ஓடிட்டு கிடக்கான். நல்லா சபைக்கு ஓடி வருது, வீட்டுக்கு போகுது, நல்லா பாடுது, மொபைல் தான் எடுத்துன்னு ஓடிட்டு இருக்குது. ஏன் பைபிள் எடுத்துக்கணும்னா என்ன சொல்றாங்க? பைபிள் நாங்க மொபைல்ல பைபிள் படிப்போம். ஐயோ, படிச்சுட்டாலும் இவங்க படிச்ச படிப்பு நமக்கு தெரியுது. நீங்க கரெக்டா பைபிள் படிச்சீங்கன்னா மொபைல படிச்சாலும் நான் சொல்லுவேன் உன் கால் படுக்காது. எப்படி சொல்றேன்? ஒன்னு சத்தியம், இன்னொன்னு என் கால் படுக்காது. வீட்டுல நான் என்னைய வச்சு பாதி பிரசங்கம் பண்ணுவேன். என் கால் படுக்காது. என் கால் கரெக்டா 5 மணி நான் விடிய காலம் என் வேலையை பார்க்க தேவ சமூகத்தில் நிச்சயம். என் கால் இந்த இடத்துல விடிய சாயந்தரம் 3 மணிக்கு முன்னாடி என் கால் இந்த இடத்த விட்டு பேராது. ஏன்னா பாவம் இருந்துச்சுன்னா கிளப்பி விடும். போ, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா, அம்மா விட்டு போயிட்டு வா, அக்காவுக்கு ஒரு போனை போடு, தங்கச்சிக்கு அதை போடு, தம்பி சாப்பிட்டான பாரு, தம்பி தூங்கினான பாரு. இதெல்லாம் பாவம் செய்யற வேலை. பரிசுத்தம் செய்யற வேலை அவரே தேவன் அமர்ந்திருந்து வேலை செய்யும் போது என் பிள்ளை சாப்பிட்டுச்சான், என் பிள்ளை நல்லா படிச்சானா, என் மனைவி என்ன பண்றா, பிள்ளைக்கு இன்னொரு 10 வருஷம் தான் நினைக்கிறது, எப்படி 2 கோடி ரூபாய் சேர்க்கிறது, இதையோ யோசிக்கும் பாவம் போன மனுஷன். ஆமென். 2 எபேசியர் 1:14 இருக்குது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியாரமா இருக்கிறார். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. சொல்றாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு யாரெல்லாம் சொந்தமாகறாங்களோ அவங்க எல்லாரையும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்கு சமமாக புகழ்ச்சி அடைய பண்ணுகிறார் அப்படின்றார். என்ன அர்த்தம்னா ஒவ்வொன்றா நான் விளக்குறேன் பாருங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு விளக்குறேன். நீங்க தேவனுக்கு சொந்தம் ஆயிட்டீங்க இல்லையா? தேவனுக்கும் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து சொந்தம் ஆயிட்டீங்க. அப்படி ஆகணும் உடனே தேவனும் தேவனுடைய குமாரன் சேர்ந்து முதல்ல உங்களுக்குள்ள பரிசுத்தாவியை தந்துடுறாரு, உங்களுக்குள்ள வந்துடும். இதோட வேலை என்னன்னா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. கெட்ட குமாரன் ஒருத்தன் இருந்தான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன். ஒருத்தனுக்கு சொத்தை பிரிச்சு கெட்டு போயிட்டான். திருப்பி அப்பாட்ட வந்துட்டான். கடகடன் அப்பா சொல்றாரு, அவனுக்கு மோதிரத்தை போடு, நல்ல செருப்பை போடு, நல்ல வேஷ்டியை கட்டு, சாப்பாடை போடு, எல்லாம் போட்டு அமர்க்களை படுத்துன்றாரு. என்னது? வாட் இஸ் திஸ்? அவன் மனம் திரும்பினதுக்காகவா? நோ, அவன் மனம் திரும்பினதுக்காகவே செய்யல. நான் சொல்றேன், தன்னுடைய தகப்பனுடைய அந்தஸ்துக்கு நிகராக தனக்கு சொந்தமானவனை உயர்த்தும்படிக்காக அப்படி நடக்கப்பட்டுச்சு. ஒரு கொண்டாட்டம். இதுதான் இங்க சொல்றாரு. யாரெல்லாம் தேவனுக்கும் குமாரனுக்கும் கிறிஸ்து இயேசுக்கும் யாரெல்லாம் மிகவும் சொந்தமா வாழ்றீங்களோ அவங்களை எல்லாரையும் தேவன் அவருடைய புகழ்ச்சிக்கு தக்கதாக, அவருடைய சொத்துக்கு தக்கதாக, அவருடைய மகிமைக்கு தக்கதாக நீங்களும் அவருடைய நன்மைகளினாலே புகழ்ச்சி அடைவீர்கள். ஈஸியா போயிடலாம், மேல போயிடலாம், ஈஸியாட்டு டக்குன்னு போயிடலாம். ஈஸின்றாரு, பணத்தை சம்பாதிக்கிற ஈஸின்றாரு.
தங்கத்தை பொண்ணு வெள்ளியை தான் சம்பாதிக்க ஈஸின்றாரு. நான் சொல்றேன் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவங்க. மறுபடி சொல்றேன், அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களை அவருடைய சொந்தத்திலிருந்து இழுக்க பார்க்கும் போது அவருக்கே சொந்தமா இருந்து விட்டீர்களானால் அவருடைய உயர்வுக்கு தக்கதாக உங்களை இழுத்துட்டு போயிருவார். நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யற காரியம் வாய்க்கும், பிசாசு உள்ள வர முடியாது. நீ ஓடினால் நீ தான் ஜெயம் எடுப்ப, நீ வேலை செஞ்சா நீ தான் சக்சஸ் பண்ணுவ. நீ ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, எனக்கு சொந்தமானவன் கண்டிப்பா என்னுடைய நன்மையினால, புகழ்ச்சினால, மகிமையினால, கீர்த்தினால உயர்த்தப்பட வேண்டும். நான் உயர்த்துவோம் அப்படின்ற இல்லையா? அவர் சொல்றாரு ஆவியானவர் யாருன்னு சொல்றாரு. மறுபடி யார் ஆவியானவர்? நல்லா புரிஞ்சுடுங்க. ஆவியானவர் பத்தி பேசுறேன். 15 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் இருக்கு இல்லையா? 15 கோடி ரூபாய் கார். அந்த கார்ல 25,000 ரூபாய் டயரை ஒட்டி வச்சு அந்த காருக்குரிய மகிமையை டயருக்கும் கிடைச்சிருது. இது எது போனதுன்னா 4 போல்ட். காரு ஏதோ 2 கோடி ரூபாய் தான், அப்ப இல்லைன்னா 17 கோடி ரூபாய்ங்கள. இது டயர் 25,000 ரூபாய் தான். ஆனா இது போய் வண்டியில சேர்ந்துட்டு இதுவும் அந்த காரோட சேர்ந்து மகிமை அடைகிறதுன்றாரு. இதை மகிமை அடை பண்றது என்னது? காருக்கும் டயருக்கும் கேப்ல இருக்கிற 4 போல்ட். இதுதான் சொல்றாரு. நீங்க பாவி தான், நீங்க தரித்திரர் தான், உங்களோட ஒண்ணுமே கிடையாது. நீங்க முட்டி முட்டி வேலை பார்த்தாலும் பைசா போச்சுங்க, கவலையில அழுதுட்டு தான் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு தெரியும். இப்போ சொல்றாரு அவருக்கு சொந்தமாயிருங்க. நீங்கள் அவருக்கு சொந்தமாகனால் தெய்வம் அவருடைய பரிசுத்தாவியை நமக்கு தந்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி வச்சிருந்தார். அவருடைய நிகருக்கு சமமாக உங்களை உயர்த்தி காட்டுகிறது பரிசுத்தாவின்றார். ஹலோ, ஏன் அங்கங்க போகணுன்றார்? நான் சொல்வேன், நீங்கள் செய்யற ஒவ்வொரு பாவம் உங்களுடைய ஆசீர்வாதத்துடைய உச்சியில இருந்து உங்களை கீழே இறக்கி தள்ளிவிட்டு. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணேன் கிடைக்கல, நான் ஓடி பார்த்தேன் கிடைக்கல, நான் வேலை பார்த்தேன் வழி திறக்கல. நான் சொல்லுவேன் இவைகள் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒன்றுதான், உங்களுடைய பாவம். உங்களுடைய பாவம் தான் தேவனோடு ஒப்புரவாக்க கூடாதபடி பரிசுத்தாவியை விலக்கி வச்சிருக்குது. அவரோட சொந்தமா இருக்கின்றார். நான் சொல்வேன், நீங்க தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க தேவ சமூகத்தில் களி கூறுவீர்கள். சத்தியத்தை ரொம்ப காது கொடுத்து கேட்பீங்க. ஏன்னா எனக்கு தெரியுது, நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டாலே ஒளிய வேறு ஒன்று எனக்கு சாத்தியம் இல்லை. நான் ஒப்புரவாகணும் தேவனிடத்துல, நான் தேவனோடு கட்டப்படணும், நான் தேவனோடு நிற்கணும். நான் எந்த சூழ்நிலை நான் தேவனோடு பிரிஞ்சு போக கூடாது. அவரே எனக்கு சொந்தம், அவரே என் மீட்பர், அவரே என் சமாதானக்காரர், அவரே என்னை உயர்த்துகிறவர். அவருக்கு தான், அவர் தான் எனக்கு சொந்தம், அவர் தான் எனக்கு சொந்தம் என்று சொல்லி நான் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்று அவரோட நான் வாழ்வேன். ஆனால் என் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. 1000 பேர் காட்ட முடியும். ஆபிரகாமை காட்ட முடியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனுஷன். யோசேப்பை காட்ட முடியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனுஷன். தாவீதை காட்ட முடியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனுஷன். சவுலை காட்ட முடியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனுஷன். ஏலியை காட்ட முடியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனுஷன். சாமுவேலை காட்ட முடியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சபையிலே கடந்தவன். யெகோ காட்ட முடியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் தேவனோடு ஒரு ஒப்புரவாக்கப்பட்ட பின்னாடி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறவன மாறிட்டான். ஆமென். அப்ப ஒப்புரவாகிறத முக்கியம். அவ்வளவு ஸ்ட்ராங் தேவனோடு, தேவனோடு அவ்வளவு ஸ்ட்ராங். என்னை பிரிக்க முடியாது தேவனிடத்துல இருந்து. ஆமென் சொல்லுங்களா? எதுவும் பிரிக்க கூடாது. சில நேரத்தில் பொருளாதாரம் இல்லைன்னா பிரிச்சுட்டு போயிரு. இடத்து வாக்கி திருவிழா வந்தா நம்மளை தேவன் பிரிச்சுட்டு போயிருது. ஏன் போனி இடத்து வாய்? சில பேர்லாம் 30 நாள் தின்னு கொளுத்து வாராப்புல, சில பேர் 15 நாள். என்ன கத்திக்கிட்டீங்க? ஆத்துல நல்லா குளிச்சோம், ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு, நல்ல சந்தோஷம். யாராவது ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா கூட்டத்துல? அப்ப கூட்டத்தை நினைச்சு ஏன் சந்தோஷப்படுறீங்க? நான் சொல்லட்டா என்ன சந்தோஷம்னு? மாடலா ஸ்ட்ரெச்சரோட கூட வரும்போது இருதயம் கொந்தளிச்சு பொங்குது. பழைய எல்லா பேரும் அப்படி வந்தாங்க. எனக்கு பொண்ணு பார்த்த பொண்ணு இப்படி வந்தா, அவனை தான் முதல்ல எனக்கு பார்த்து வச்சிருந்துச்சு. பொங்கி கொமையுது இருதயம், அல்லோலப்படுது. அலைகள் மோதுறது போல இருதயத்துக்குள்ளாக வந்துட்டு ஊர்ல இருந்த எல்லாரையும் ரசிக்கிறாங்க. ஏன்னா ஊர்ல திருவிழா எடுக்கும்போது கூட கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கமுக்கமா போடுவாங்க. ஊரை தாண்டி திருவிழாக்கு போனா
எல்லாம் ஜீன்ஸ் லெக்கின்ஸ் ஹாப்பி, அதுக்கு தான் போறாங்க. அப்புறம் போயிட்டு இங்க வந்துட்டு என்ன தெரியல, காலெல்லாம் ஒரே வலி, என்ன தெரியல. கடைக்காரன் திருப்பி திருப்பி ஏன்டே வந்து கேட்கறான், எதுக்கும் தெரியல, எங்க போனாலும் சோதனை வந்துட்டே. நீ எங்க போனாலும் சோதனை தான் வரும். ஏன்னா நீ போயிட்டு வந்திருக்க, பிசாசை பாக்கெட்ல போட்டுல வந்திருக்கிற. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 15 நாளைக்கு பிசாசை பாக்கெட்ல போட்டும் திட்டம். அதுக்கு போய் பிசாசை பாக்கெட்ல போட்டு வந்துட்டு என்னன்னு தெரியல, உபத்திரம் போவே தெரியல, ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்குது. அவர் சொல்ற, உன்னை ஒப்புரவாக்க சொன்னது யாரு? யார உன்னை சொந்தமாக்க சொல்றீங்க? ஆவியா இருக்கிற தேவனையும் ஆவியை தருகிற தேவனுக்கு நீ சொந்தமாகும் போது உன் பிரச்சனைகள் மாறிவிடுகிறது, தரித்திரம் போயிருது, சாபம் போயிருது. நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, அது அற்புதம் பாருங்க. அணக்கரைக்கு திருவிழாக்கு போயிட்டு வந்தா தொழில் நடக்குமா? என்ன பாருங்க, எவ்வளவு போயிட்டு வந்தா, இடத்துவாக்கி போயிட்டு வந்தான், வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தான், தொழில் நல்லா நடக்கும். அப்ப பரிசுத்தமாக வேண்டாம், எப்படி போயிட்டு வரலாம். அதனாலதான் நிறைய வீட்டுல புருஷன்மார்களை வீட்டுல வச்சுட்டு பொம்பளை எல்லாம் தனியா போயிட்டு வந்துடுறா திருவிழாவுக்கு. தொழில் நடக்குமா? நான் சொல்றேன், ஹோலினஸ் ஒன்றுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். பரிசுத்தம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாற்றும் தவிர நீ எங்க போய் உங்க பாவத்துல நிறைஞ்சாலும் உங்க வாழ்க்கை மாறாது. அவருக்கு சொந்தமாகுங்க, அவரை பிடிச்சிங்க பலமா. அடுத்து இன்னொன்னு சொல்லி முடிச்சு போயிடுறேன். யோவான் 17:3. யோவான் 17:3. ஒன்றான மேய்தவனாகி இருக்கிற உண்மையும் நீர் அனுப்பினவருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் சொல்றாரு. நித்திய ஜீவன் போகணுமா சொல்றாரு. யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் போகணும்? கையை வைத்துங்க பார்ப்போம். என் ஒய்ஃப்ல முதல்ல கையை தூக்கிட்டா நித்திய ஜீவன் போகணும் அப்படின்ட்டு. நித்திய ஜீவன் போகணும். பின்னாடி எல்லாருக்கும் நித்திய ஜீவன் ஆசை இருக்குது. எனக்கு முதல்ல மனைவியை கட்டும் போது எப்படியாவது கல்யாணம் கட்டிடணும்னு ஆசைப்பட்டோம். கட்டின பின்னாடி எப்படியாவது வெள்ளனே செத்துறன்னு ஆசைப்படுறோம். பெரிய உபத்திரம். மனைவி மருக புருஷன் மனைவியும் சொல்றாங்க, தெரியாம கட்டிட்டேன் நான். எங்க டிரைவர்லாம் லவ் பண்ணும்போது படாத பாடுபட்டு லவ் பண்ணாரு, தூக்கிட்டே போயிட்டாரு. ஆனா இப்ப சொல்லுவார், தெரியாம கட்டிட்டேன் நான். நிறைய பேர் அப்படித்தான் லவ் பண்ணும்போது சண்டை, எப்படியா கட்டிதான் ஆகணும். லவ் பண்ற பொண்ணை கட்டுறதுக்கு பாருங்க, ஊர்ல கோயில்ல வேலை செய்யாம, மாதா வேலை செய்யாம, மந்திராவதி எல்லாம் பார்த்து எப்படியாவது கையில அஞ்ஞாசி எல்லாம் கட்டி எடுத்து எப்படி லவ் பண்ணி கட்டிட்டோம். இப்ப இல்ல, இனி முடியாது, இனி இந்த நரகத்துல தப்பணும்னு சில பேர் வெள்ளை குத்திருக்கிறாங்க, ரோஜாவனம் அப்படின்ட்டு கருப்பு வெள்ளைன்னு குத்தி எடுத்து என்னெல்லாம பண்ணிருக்கிறாங்க. நீ இல்லாம வாழவே முடியாது ராசாத்தி, இங்க நெஞ்சில இங்க அப்படி இப்படிலாம் குத்தி எடுத்து. இப்ப சொல்ற, தெரியாம கட்டிட்டேன் நான், இனி நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வழி என்ன துடிக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும். என் மனைவியை கட்டினாதான் நித்திய ஜீவன் நினைச்சு நிறைய பேர் இருக்கிறோம். புருஷனை கட்டினாதான் நித்திய ஜீவன், லவ் பண்ணதான் நித்திய ஜீவன். கல்யாணம் கட்டவெல்லாம் சொல்றான் நித்திய ஜீவன் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. கணவன் மனைவி அறிகிறதுனால இல்ல, மனைவி கணவன் அறிகிறதுனால. மனுஷன் பிதாவையும் குமாரனை அறிவதே நித்திய ஜீவன். வேற எங்க நித்திய ஜீவன் இல்ல. சிலர் சொல்றாங்க, மனைவியை கட்டினா சொர்க்கம், கல்யாணம் கட்டினா சொர்க்கம், லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டேனா. கட்டினவனுக்கு தான் தெரியும் செட்டில் இல்ல செத்துட்டான். செட்டில் ஒன்னே ஒண்ணு மட்டும் மனைவி அறிகிறதுனால இல்ல, கணவனை அறிகிறதுனால. மறுபடி சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்றாரு. இதைத்தான் பார்க்கின்றாரு, இதைத்தான் பார்க்கின்றாரு. எப்ப நீங்க எதை அறியணும்? இயேசுவையும் பிதாவை. என்ன பிரசங்கம் கேட்கணும்? இயேசுவையும் பிதாவை. யார் எங்க பிரசங்கம் பண்ணால் இயேசுவையும் பிதாவை அல்லாமல் எந்த மனுஷனை பிரசங்கம் பண்ணால் அதை கேட்பதற்கு இருதயத்தை கொடுத்தால் நித்திய ஜீவன் இல்ல. அது அறிவதற்கு இருதயத்தை கொடுத்தால் நித்திய ஜீவன் அல்ல. சொல்ற, பிதாவையும் குமாரனை அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். எத்தனை பேர் கல்யாணம் கட்டணும்? கல்யாணம் கட்டாம பாக்கியம். நீ நினைக்கிறீங்க கல்யாணத்தை கட்டிடணும். நிறைய பேர் குழந்தை பெற்றணும் ஐடியா இருக்கிறான். குழந்தை இப்போ பெற்ற வேண்டியதான். நீ இனி நடக்காது. குழந்தை பெற்றுக்கணும், பெற்று பாருங்க தெரியும். அதான் பவுல் சொன்னார் புதிய ஏற்பாட்டில், கல்யாணம் கட்டாமல் இருப்பது என்னை போல் கல்யாணம் கட்டாமல் இருப்பது நல்லது. என்ன? 2 பாயிண்ட். ஒன்னு பொண்டாட்டி கிடையாது, இன்னொன்னு பிள்ளை கிடையாது. 2 உபத்திரம் இல்லைன்னா நித்திய ஜீவன் நேர போயிடலாம். அவன்